கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனம். அவர் அவனை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, அந்த அருமையான தாயார் தன் 2 பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வலது பாரிசத்திலும் தேவனுடைய இடது பாரிசத்திலும் உட்காரும்படி இடம் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். இதற்கு அவர்கள் சொல்லுகிற காரியம் கூடும் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை போன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போன்று உபத்திரமும் துன்பமும் வேதனையும் அவமானங்களும் நிந்தனைகளும் படும்போது அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்தது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் சகித்தது போல, பிதாவிற்காக சகலவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டது போல உங்களால் முடியுமா என்று அந்த தாயாரை பார்த்து கேட்கின்றார். அவர் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஞானசான சத்தியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல உங்களால் அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்தானம் எடுத்தது போல உங்களால் எடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறதான வார்த்தை, உங்களால் கூடுமா என்று சொல்லி. ஆம், அந்த தாயார் சொன்னது போல நீங்களும் சகலவற்றையும் ஜெயிக்க கூடும் என்று சொல்லி விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் சகலமும் உங்களால் கூடும். ஆம், இந்த உலகத்தை ஜெயித்த தேவாதி தேவன், மரணத்தை ஜெயித்த தேவாதி தேவன், பாவத்தை ஜெயித்த தேவாதி தேவன், சகலவற்றையும் ஜெயித்து பாதாளத்தை வென்று உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல, கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் நீங்களும் அடிமையும் உலகத்தையும் பாவத்தையும் மாமிசத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து ஒரு நாள் பிதாவின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் உட்காருவீர்கள் என்று சொல்லி, உட்காருவோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.